டர்ட்ஸ் பகுதியில் உக்ரைன் ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு போரில் ஈடுபட்டு இருக்கப்போ திடீர்னு ரஷ்யாவோட சில ஏவுகணைகள் இந்த பகுதியை நோக்கி வர்றதை கவனிக்கிறாங்க. உக்ரைனோட ஏர்லி வார்னிங் சிஸ்டம்ஸும் மிசைல் ட்ராக்கிங் ரேடர்ஸும் நாட்டோவோட இன்புட்ஸும் உக்ரைனுக்கு என்னதான் கிடைச்சிட்டு இருந்தாலும் உள்ளே வரக்கூடிய அந்த ஏவுகணையை உக்ரைன் முன்னாடி ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அப்படி ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஒரு விதத்தில் ஒரு நிம்மதி கிடைக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா காரணம் உள்ளே வந்துட்டு இருந்தது ரஷ்யாவோட கேஎன் சீரியஸில் இருக்கக்கூடிய ஒரு ஏவுகணை, KN-23 சொல்லக்கூடிய அந்த ஏவுகணை உள்ளே வந்துட்டு இருக்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அது கூடவே சேர்த்து நிறைய ஷாஹித் ட்ரோன்ஸும் ரஷ்யாவால் இந்த இடத்துல உக்ரைன் மேலே ஏவப்பட்டிருக்கு. ஆனால் இந்த மிசைல் அதோட டார்கெட்டை நெருங்க ஏன்னா இந்த டர்ட்ஸ் பகுதியில் உக்ரைனோட சில முக்கியமான பங்கர்ஸ் இப்போதைக்கு டெம்பரரி அமைக்கப்பட்டு இருக்கு. ரஷ்யாவோட கண்ட்ரோலுக்கு இந்த பகுதிகள் போயிட்டாலும் இன்னமும் கரண்டாக அந்த இடத்துல யுத்தமானது நடந்துட்டு தான் இருக்கு. இந்த பகுதியை மீட்டெடுக்கிறதுக்கு உக்ரைன் பெரும் முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ இந்த மிசைல் கிட்ட நெருங்க உக்ரைனுக்கான அந்த பதற்றம் அதிகரிக்குது. ஏன்னா இந்த ஏவுகணை ரொம்பவும் அதோட டார்கெட்டுக்கு பக்கத்தில் வரதை கவனிக்கிறாங்க. இவங்க சுதாரித்து அதுக்கான நடவடிக்கைகளை எடுக்கிறதுக்கு முன்னாடியே அங்கே எல்லாம் முடிஞ்சிருது. அந்த ஏவுகணை 100 மீட்டர்கள் தள்ளி விழுன்னு கணிச்ச இடத்துல வெறும் 30 மீட்டர் தொலைவில் விழுந்திருக்கு. சில பங்கர்ஸ் மேலே அதோட இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்கு. இது எப்படி சாத்தியமாச்சு? வடகொரியாவோட இந்த ஏவுகணை எப்படி இந்த அளவுக்கு துல்லியமான ஒரு தாக்குதல் நடத்துதுன்னு எல்லாருமே மண்டையை போட்டு பிச்சுட்டு இருக்கப்ப தான் இப்போ ரொம்பவே ஒரு அதிர்ச்சியான உண்மை வெளியில் வந்திருக்கு. இந்த மிசைல்ஸில் ரஷ்யா பல்வேறு விதமான அப்கிரேட்ஸை இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கூடவே சேர்த்து இந்த போர் ஆரம்பிச்சப்ப வடகொரியா கிட்ட இருந்து வந்த ஏவுகணைகளை விட இது எல்லாமே அதோட டிசைன்ஸ்லாம் மாடிஃபிகேஷன் ஆனது ஏற்படுத்தப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வடகொரியாவுக்கு பேக்டோர் வழியாக ரஷ்யா அவங்களோட டெக்னாலஜியை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. இது வடகொரியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்டாக மாறி இருக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் ஆர்கே தான் புக்ஷவங்கம் டிபி ட்ரெண்டிங்ஸ். KN-23 டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம். இது நீங்கள் விஷுவலி பார்த்தீங்கன்னா இப்போ ரஷ்யா பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய அந்த டோக்கா வகை ஏவுகணைகளோடையும் இஸ்கேந்தர் ஏவுகணைகளோட ஒத்து போன மாதிரி விஷுவலி பார்த்தோன்னா இது ரெண்டும் ஒரே ஏவுகணைன்னு கன்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு இதோட அமைப்பானது இருக்கும். ஆனால் இதை தாண்டி சில டெக்னாலஜிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸை பார்த்தோன்னா இந்த எந்த ஒரு ஏவுகணைகளுக்கும் பெருசாக எந்த ஒரு ஒற்றுமையும் இருக்காது. ரஷ்யா வடகொரியா கிட்ட இருந்து உதவிகள் கேட்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இல்லை இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் வடகொரியா ரஷ்யாவுக்கு உதவி பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஒரு மிகப்பெரிய பூஸ்டாக அமைஞ்சது ஒரு 8 மில்லியன் சோவியத் எரா ஆர்ட்லரி ஷெல்ஸ். அதுலேயும் இந்த 155 mm ஷெல்ஸை ரஷ்யாவுக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த 8 மில்லியன்ன்றது சாதாரணமான ஒரு எண்ணிக்கை கிடையாது. 80 லட்சம் குண்டுகள். இதை இன்னும் ப்ராக்டிக்கலாக சொல்லணும் வைங்க, அமெரிக்காவால் ஒரு வருடத்திற்கு தயாரிக்கக்கூடிய அளவு 2022க்கு அப்புறம் அவங்க அப்டேட் பண்ண கணக்குன்னு பார்த்தோன்னா மாசத்துக்கு 1 லட்சம் குண்டுகள், ஒரு வருஷத்துக்கே வெறும் 12 லட்சம் குண்டுகள் தான். அதாவது ஒரு 1.2 மில்லியன் அளவுக்கு தான் இவங்களால தயாரிக்க முடியும். ஸோ அப்படியே பார்த்தாலும் ஒரு 7 வருஷம் அமெரிக்கா எந்த அளவுக்கு குண்டுகளை ஒரு சேர வச்சு தயாரிப்பாங்களோ அதை வெறும் ஒரு சில நாட்கள்லேயே நூற்றுக்கணக்கான கண்டெய்னர்ஸில் இந்த இடத்துல ரஷ்யாவுக்கு அனுப்பி வச்சாங்க. அது சோவியத் ரஷ்யாவிலேருந்து வந்த உதவி மாதிரி இன்னைக்கு ரஷ்யாவோட வார் மிஷினை இப்போ வரைக்கும் ரன் பண்ணுறதுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கு. ஆனால் அதையெல்லாம் ஒரு பெரிய த்ரெட்டாக பார்த்துட்டு இருக்கப்போ இந்த KN சீரியஸில் இருக்கக்கூடிய ஏவுகணைகள் சத்தமே இல்லாமல் பேட்டில் ஃபீல்டில் சம்பவத்தை பண்ண ஆரம்பிச்சது. ஆரம்பத்தில் இந்த ஏவுகணையை பற்றி பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா இதோட சர்க்குலர் எரர் ப்ராபபிலிட்டின்றது 100 மீட்டரையும் தாண்டி. இப்போ ஒரு கிரவுண்டில் நீங்கள் டார்கெட்டாக வைக்கிறீங்கன்னா இந்த போஸ்ட்டில் நம்ம ஒரு ஃபுட்பால் கிரவுண்டில் இந்த போஸ்ட்டை நீங்கள் டார்கெட்டாக வச்சிங்கன்னா அது ஆப்போசிட்டில் இருக்க போஸ்ட்டையும் தாண்டி போயிட்டு விடும். இல்லை ஒரு கிரிக்கெட் கிரவுண்டை இதுக்கு டார்கெட்டாக வச்சுன்னா அந்த கிரவுண்டோட மையப்பகுதியில் விழுறதுக்கு பதில் அந்த கிரவுண்டோட பார்க்கிங்கில் விடும். அந்த மாதிரி சர்க்குலர் எரர் ப்ராபபிலிட்டி அதிகமாக கொண்ட ஒரு ஏவுகணை. இதை ஆரம்பத்தில் ரஷ்யா பயன்படுத்தியிருந்தாங்க. அப்படி பயன்படுத்திருந்த உக்ரைனும் நிறைய ஃபோட்டோவோட எவிடன்ஸோடு எடுத்து காமிச்சிருந்தாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி வடகொரியா மேலே ஏகப்பட்ட பொருளாதார தடைகள் இன்னமும் போடப்பட்டுச்சு. ஆனால் இப்போ டர்ட்ஸ் பகுதியில் நடந்த இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இது எல்லாமே அப்படியே தலைக்கீழாக மாற ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம். அப்படி என்னதான் இதில் ரஷ்யா பண்ணியிருக்காங்க? இதில் ரஷ்யா என்ன விதத்தெல்லாம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம அதில் என்னென்ன பாசிபிள் எரர் வரதுக்குன்றதை புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு மிசைல் பறந்துட்டு இருக்கு. அந்த மிசைல் அதோட டார்கெட்டை ஃபீட் பண்ணுறாங்கன்னா பல்வேறு விதத்தில் அதுக்கான கோஆர்டினேட்ஸ் கொடுப்பாங்க. மெயினாக இருக்கிறதுன்னு பார்த்தோன்னா இனர்ஷியல் நேவிகேஷன் சிஸ்டம், INSன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தபடியாக லேசர் கைரோஸ்கோப்னு ஒன்று இருக்குது, அதையும் பயன்படுத்துவாங்க. இப்போ மாடர்ன் டேவில் பார்த்தோன்னா GPS, சேட்டலைட் கம்யூனிகேஷன், இது எல்லாத்தையுமே பயன்படுத்துவாங்க. இப்போது இத்தனை வழியில் இன்புட்டை ஒரு மிசைலுக்கு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அது நேரடியாக போயிட்டு அந்த இடத்த துல்லியத்தன்மையோட தாக்கணும்னா முதல்ல அந்த டார்கெட் என்ன விதத்தில் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணும். அது ஒரே இடத்துல ஃபிக்ஸடு டார்கெட்டாக இருக்கா இல்லை மூவபிள் டார்கெட்டாக இருக்கான்னு. மூவபிள் டார்கெட்டாக இருக்கப்போ இந்த மிசைல் போயிட்டு அதை நேரடியாக அடிக்கிறதுக்குன்னா அது
லைவா அந்த டார்கெட்டை ட்ராக் பண்ணணும். இதுக்கு வந்து பல்வேறு வழிகளானது இருக்கு. இதுவே ஒரு ஃபிக்ஸடான இடங்களை நீங்க கொடுக்குறீங்கன்னா, அதுவும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளுக்கு ஒரு ஃபிக்ஸட் டார்கெட்டை கொடுக்குறீங்கன்னா, அதுல லைவ் ட்ராக்கிங் பண்றதுன்றது அந்த அளவுக்கு ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. அது ரொம்பவே எப்படி சொல்றது, ஒரு காம்ப்ளிகேட்டட் இல்லைன்னா ஒரு முடியாத காரியம்னு சொல்லலாம். இப்போ பாலிஸ்டிக் ஏவுகணைகள், அது இந்த மாதிரி டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல்ஸ்க்கு நீங்க ஒரு பங்கரை கொடுக்குறீங்க, இல்ல ஏதோ ஒரு கமாண்ட் சென்டரை நீங்க டார்கெட்டா கொடுக்குறீங்கன்னா, இதுல பல்வேறு விதங்கள்ல அதோட அந்த எரர் ப்ராபபிலிட்டின்றது அதிகமாகும். அதாவது நேரடி அந்த பின் பாயிண்ட் அக்யூரசின்னு சொல்லுவாங்கல்ல, 5 மீட்டர்லேருந்து 10 மீட்டருக்குள்ள, அதை தாண்டி இந்த ஏவுகணை வெளியில் விழறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இது என்னென்ன விதத்திலாம் ஏற்படும் பார்த்தோம்னா, ஐஎன்எஸ் யூஸ் பண்ணுறப்போ, இனர்ஷியல் நேவிகேஷன் சிஸ்டம் யூஸ் பண்ணுறப்போ அக்குமுலேட்டிவ் ட்ரிஃப்ட் ஓவர் டைம்னு ஒன்று சொல்லுவாங்க. இது என்னன்னா, நேரம் அதிகமாக அதிகமாக அந்த மிசைல் வந்து அந்த டார்கெட்டை நோக்கி செல்லக்கூடிய அந்த நேரம் அதிகமாக, உயரம் அதிகமாக அதிகமாக இந்த எரர் ஆனது ஏற்படும். இதை எப்படியெல்லாம் ஓவர் கம் பண்ணனா, ஜிபிஎஸ் எய்டட் நேவிகேஷன் சிஸ்டம், ஸ்டார் நேவிகேஷன் சிஸ்டம். இந்த எப்படி சொல்றது, வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இந்த மிசைல் அந்த பாத்தை ட்ராக் பண்ணி போகக்கூடிய ஒரு சிஸ்டம்னு சொல்லலாம். இதை இன்புட்டாக கொடுக்கறதுனால இந்த ஐஎன்எஸ்னால ஏற்படக்கூடிய அந்த எரரை நம்மளால ஓவர் கம் பண்ண முடியும். இதுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது பார்த்தோன்னா சேட்டிலைட் அண்ட் ஜிபிஎஸ் நேவிகேஷன் சிஸ்டம். இந்த சேட்டிலைட் அண்ட் ஜிபிஎஸ் நேவிகேஷன் சிஸ்டம்ன்றது ஒரு ஆக்டிவ் நேவிகேஷன் சிஸ்டம். எக்ஸாக்டாக போயிட்டு இந்த இடத்துல மிசைல் விழணுன்ற இன்புட்டை அந்த ஏவுகணைக்கு கொடுத்துட்டே இருக்கும். ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன தெரியுமா, ஜிபிஎஸ் டினைடு என்விரான்மெண்ட்டில், அதாவது உள்ளே இருக்கக்கூடிய அந்த சிக்னல்கள் கட் பண்ணப்பட்ட அந்த ஒரு சூழ்நிலையில் இந்த ஏவுகணைகளால் செயல்பட முடியாது. அதுக்கான இன்புட்ன்றது தடைபடுறப்படப்போ ஏன்ற பாயிண்ட்ல குறி வச்சோன்னா பின்ற பாயிண்ட்ல போயிட்டு விழும். ஸோ இதை ஓவர் கம் பண்ணோன்னா ஆன்டி ஜிபிஎஸ் ஜாமிங் யூனிட்ன்றது அந்த ஒரு ஏவுகணையில் இருக்கணும். இதுக்கு நல்ல உதாரணம் பார்த்தோன்னா ரஷ்யாவோட இஸ்கேந்தர் எம், அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவோட ATACMS ஏவுகணைகள். ஜிபிஎஸ் டெனைடு என்விரான்மெண்ட்ஸில் ஐஎன்எஸ்ஸை பேக்கப்பாக வச்சுக்கிட்டு ஆன்டி ஜாமிங் யூனிட்ஸ் இதுக்குள்ளேயே இருக்கிறதுனால அக்யூரேட்டா இந்த 2 விதமான ஏவுகணைகளாலையும் அந்த இடத்துல தாக்குதல் நடத்த முடியும். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா ஆப்டிக்கல் ஹோமிங், இன்ஃப்ராரெட் ஹோமிங், இந்த டெரன் கம்யூனிகேஷன் சொல்லுவாங்கல்ல, மோஸ்ட்டாக வந்து க்ரூஸ் மிசைல்லாம் பயன்படுத்துவாங்க. ஆனால் பாலிஸ்டிக் மிசைலில் இந்த மாதிரி கம்யூனிகேஷன் சிஸ்டம் வைக்கிறதுக்குலாம் மோஸ்ட்டாக வந்து பாசிபிள் கிடையாது. இது வந்து நம்ம க்ரூஸ் மிசைல்ஸில் சொல்லாமே தவிர பாலிஸ்டிக் ஏவுகணைகளை இந்த மாதிரி வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி. ஸோ முதல்ல நான் சொல்லியிருந்தேன்ல, அந்த 2 அமைப்பு மட்டும்தான் ஆக்டிவா இந்த டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல்ஸ்ல அதோட அக்யூரசி இம்ப்ரூவ் பண்ணுறது. ஸோ இப்போ உக்ரைனோட இந்த ஒரு பிரச்சனைக்கு வரும். வடகொரியாவோட ஏவுகணை கண்டிப்பாக இந்த அளவுக்கு அக்யூரசியோட வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அது இவ்வளவு நாளாக ரஷ்ய ஏவுகணை இந்த ஏவுகணைகள் எதுவுமே அந்த 100 மீட்டருக்குள்ள கூட வந்ததில்லைன்றது உக்ரைனோட ஒரு பெரிய வாதமாக இருக்குது. அப்படின்னா ஃபிசிக்கலி அந்த மிசைலில் என்னென்ன சேஞ்சஸை பண்ணியிருப்பாங்க? ஏன்னா அட்மாஸ்பேரிக் ட்ராக்ன்றது இந்த இடத்துல ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ணும். ஆரம்பத்தில் ரஷ்ய ஏவுகணைகளுக்கும் இப்போ ரஷ்யா ஏவக்கூடிய ஏவுகணைகளுக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்களே. அப்படின்னா பின்னாடி என்னதான் நடந்திருக்குன்னு பார்த்தோன்னா, ரஷ்யா கிட்ட ஆல்ரெடி, அதாவது சோவியத் காலகட்டத்தில் 1980களில் OTR-23ன்னு சொல்லக்கூடிய ஒரு டாக்டிக்கல் மிசைல் சிஸ்டம்ன்றது இருந்தது. இதோட ரேஞ்ச் பார்த்தோன்னா 700 கிலோமீட்டரையும் தாண்டி இதோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன்லாம் பார்த்தோன்னா 3000 கிலோமீட்டர் வரைக்கும் இருந்தது. அன்னைய காலகட்டத்தில் செய்திகளானது வெளியில் வந்திருக்கு. இதை அமெரிக்காவும் ரஷ்யாவும், சோவியத் ரஷ்யாவும் சேர்ந்து இந்த இன்டர்மீடியேட் நியூக்ளியர் ஃபோர்ஸ் ட்ரீட்டின்னு ஒன்று இருக்குது. அதன் மூலியமாக சைன் பண்ணி இந்த மிசைல் வந்து மோஸ்ட்டாக ஆப்ரேஷனுக்கு வராமலே விட்டுட்டாங்க. ஆனால் ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதோட டெக்னாலஜியை எடுத்து, ஏன்னா இந்த மிசைல் வந்து ப்ரொடக்ஷன் வந்து யூசேஜுக்கு வரதுக்கு முன்னாடி டிஸ்மேண்டில் பண்ணிட்டாங்க. அந்த மிசைலோட டெக்னாலஜி மட்டும் எடுத்து இந்த ஒரு ட்ரீட்டியில் இவங்க சைன் பண்ணதுனால அதுக்கு அடுத்தபடியாக இஸ்கேந்தர் ஏவுகணைகளையும் ஸ்கட் மிசைல் சிஸ்டமையும் இன்னும் நிறைய ஏவுகணைகளை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி தான் இந்த ஸ்கட் மிசைல் சிஸ்டம்ன்றது வடகொரியாவுக்கும் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் வடகொரியா பயன்படுத்திட்டு இருக்க இந்த ஏவுகணைகளுக்கும் இஸ்கேந்தர் ஏவுகணைகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மேஜர் ஒற்றுமை என்னன்னா, ஸ்கட்டுக்கும் இப்போ வடகொரியா பயன்படுத்தி இருக்கக்கூடிய அந்த KN சீரீஸில் இருக்க ஏவுகணைகளுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இன்டர்னலி கிடையாது. வடகொரியா கிட்ட இருந்து ரஷ்யாவுக்கு உதவிகள் வர ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களோட பழைய ஏவுகணைகளை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி அதோட டிசைனை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களே தவிர நேரடியாக ரஷ்யாவோட ஆயுதங்களை வடகொரியா இந்த இடத்துல எந்த ஒரு மாறுதலுக்கு உட்படுத்தலை. ஆனால் எப்போ வடகொரிய அதிபர் நேரடியாக ரஷ்யாவுக்கு வந்து முக்கியமான இந்த உளவு செயற்கைக்கோள்களை ஏவுறது, முக்கியமான உதவிகள் கிடைக்கிறதுக்காக ரஷ்யா கூட டைப் வச்சாங்களோ, அடுத்த 13 மாசத்துல இந்த மாதிரி ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. இந்த இடத்துல இஸ்கேந்தர் மிசைலோட சில முக்கியமான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்ன்றது மேலே அந்த டிசைனில் சின்ன சின்ன மாறுதல்களை ஏற்படுத்திட்டு சேட்டிலைட் எய்டட் நேவிகேஷன் சிஸ்டமை இந்த KN மிசைல் சீரியஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இது வடகொரியாவில் வச்சு பண்ணப்படலை, ரஷ்யாவுக்குள்ளே வச்சு பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த இடத்துல முதல்ல வந்த 100 ஏவுகணைகளையும் கண்டிப்பாக இந்த இடத்துல ரஷ்யா மாடிஃபை பண்ணியிருக்கணும். மாடிஃபை பண்ணது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் வரப்போகிற ஏவுகணைகளையும் வடகொரியா கிட்டேருந்து இதே ஒரு கேட்டகரியில் கண்டிப்பாக வாங்கிடுவாங்க. இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே வேணாம். ஸோ இப்போ உக்ரைனுக்கு இது டபுள் ப்ரெஷராக மாறி இருக்கு.
நார்மலாக வந்து ஒரு நாட்டில் யுத்தம் நடக்குது, இல்லை நார்மலாக வந்து ஒரு நாட்டுக்குள்ளே இந்த மாதிரி சில பிரச்சனைகள் வருதுன்னா, ரெண்டு தரப்புலேருந்து அப்கிரேட் பண்ணப்பட்ட ஆயுதங்கள்ன்றது பேட்டிலில் பயன்படுத்தப்படுறப்போ அது ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தாது. ஆனால் மூணாவது ஒரு நாடு கிட்ட இருந்து இந்த மாதிரி பழைய ஆயுதங்களை வாங்கி அந்த நாட்டுக்கு டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபரையும் கொடுத்துட்டு அந்த டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் மூலியமாக கிடைக்கப்பெற்ற ஆயுதங்களை இவங்க வாங்கி பயன்படுத்துகிறப்போ இந்த ட்ரையாங்கிள் வார்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு யுக்தி இந்த இடத்துல அதிகமாக பயன்படுத்தப்படும். இதனால் அதிகமாக பலம் அடைய போகிறது வடகொரியா மட்டும்தான். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரஷ்யாவோட இந்த டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபருக்கு என்ன ஒரு காரணமாக இருக்கும்? இல்லை ஏதாச்சும் ஒரு ஏவுகணை இந்த மாதிரி வந்து விழுந்து வெடிச்சிருக்கும், இது ஒரு கேஷுவலாக நீங்கள் மட்டும் நீங்கள் நினைக்கிறீங்களா? ஸோ மறக்காம அந்த கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் வந்து விடுபடுது உங்கள் எல்லாருக்கே.